ஒத்த குழுவம் வளைத்தனை வேலவா வழி வேலவா வழி வேலவா அங்கோர் வெற்று நோரெங்கில் கோடி கோடியான வேலவா வழி வேலவா சொல்லி நெஞ்சேனி பூழை துரைப்பா சிறு வள்ளியை புறவள்ளியை கண்டு சொக்கி மரமென நின்ற காட்டிலே மலர் காட்டி கல்லினையொத்த வலிய மனம் கொண்டு பாதகன் அவன் பாதகன் கண்ணிரண்டாயிரம் காக்கை கீரலிட்ட வேலவா வழி வேலவா பல்லினை காட்டி வெண்முத்தை படித்திடும் வள்ளியை புறவள்ளியை பார்ப்பன கோலந்தரித்து கரம் தொட்ட வேலவா வழி வேலவா துள்ளி குலாவி திரியும் சிறுவன மாலை போல் வன மாலை போல் தோட்டத்திலே ஒரு வெண்ணை மனம் கொண்ட வேலவா வழி வேலவா மாறுபட பல வேறு வழி போல் தோன்றுவார் அவன் தோன்றுவார் எங்கள் வைரவி பெற்ற பெருங்கனலே வழி வேலவா வழி வேலவா பிள்ளினை ஒத்த பூர்வம் வளைத்தனை வேலவா வழி வேலவா அங்கோர் வெற்று நோக்கி கோடி கோடியான வேலவா வழி வேலவா வேலவா வழி வேலவா வேலவா வழி வேலவா காற்று வெளியீடை கண்ணம்மா கண்ணம்மா காற்று வெளியீடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் காற்று வெளியீடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரித தும்பும் விழிகளும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரித தும்பும் விழிகளும் பத்து மாற்று பொன்னுற்ற நின்மேனியும் பத்து மாற்று பொன்னுற்ற நின்மேனியும் இந்த வையத்தில் நினைவின்றி பேசிய இன்பக் வெள்ளவனாக புரியுடே இன்பக் காற்று வெளியீடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் நீ எனதின்னுயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன் நீ எனதின்னுயிர் கண்ணம்மா உயிர் போயின துன்பங்கள் நினை பொன்னின கொண்ட பொழுதிலே துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னின கொண்ட பொழுதிலே எந்த மாயிலே அமுதோருதே கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே கண்ணம்மா 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 என்ற பேர் சொல்லும் போதிலே எந்த மாயினிலே அமுதோருதே உயர்த்தீனிலே வளர்ச்சோ
சிந்தனையே எந்தன் சித்தமே இந்த காற்று வெளியிலை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் சொல்லுவாரு அவர் ஃப்ரெண்டை வந்து பேயா நடிக்க வச்சா பேய் கேரக்டராக மாறிடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாரியார் பாட்டை நம்ம படித்தா அந்த கேரக்டராக மாறிடும். விடுதலைக்காக நாட்டுப்பட்டுக்காக அவர் பாடின பாட்டெல்லாம் முறுக்கு மீசியை தலை விட்டு பாடினாரு. அந்த பாட்டை கேட்டால் நமக்கும் நரமெல்லாம் முறுக்கியது. அந்த கேரக்டராக நம்ம மாறிடும். அதே போல் கண்ணன் பாட்டு, கோயில் பாட்டு, பாப்பா பாட்டு அப்படின்னு பாடும்போது அந்த இயற்கை சூழலை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் அதிலேயே கொஞ்சம் இறக்கி மாட்டோம். அது தவிர மற்ற பாட்டெல்லாம் நிறைய பாடிருக்காரு. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, விவேகானந்தர் சிகாகோவில் போய் 5 நிமிஷம் டைம் கொடுத்து, எனக்கு எப்போதுமே 5 நிமிஷம் தான் இங்கே கிடைக்குது. நிறைய மாதிரி அவருக்கும் அங்கே கொடுத்தாங்க, மிச்சி உதவிட்டார். டிஎஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லி அந்த 5 நிமிஷம் எல்லாரையும் கட்டி போட்டார். அந்த வாய்ப்பு நம்ம பாரதியாருக்கு கிடைக்கல. பாட்டாலே பாடி எல்லாரையும் மயக்கி வச்சிருப்பாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்திய அளவில் தான் அவர் ஃபெமிலியர் ஆனாரு, ஃபேமஸ் ஆனாரு. இன்னைக்கு அவரோட பாட்டெல்லாம் நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. நல்ல காலம் நாட்டுடைமை ஆக்கலைன்னா அந்த பாட்டெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கோம். சினிமாவில் அவர் இருந்திருந்தா உயிரோட சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாரு. பெரிய பெரிய பாடலாம் எழுதிட்டு பெரிய கவிக்கு இணையாக பாடிட்டு சீக்கிரமாக போயிட்டாரு. நல்ல மனுஷன். இப்போ சினிஃபீல்டில் அவர் இருந்திருந்தா கண்ணதாசன், வைரமுத்து, பாலி யாருமே வந்துக்க முடியாது. நான் வந்து குறைச்சி மதிப்பாக சொல்லலை. அவர் மட்டும் ஃபீல்டில் இருந்தால் மற்றவங்களுக்கு வாய்ப்பே வராது. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க எழுதினா போதும். அந்த விடுதலைக்காக கையெழுத்து பொருளெல்லாம் வச்சு பத்திரிகைலாம் நடத்தினோன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஃபேமிலியை சரியாக கவனிக்கல. ஃபேமிலியில் அவர் பிக் ஜீரோ. ஒய்ஃபு, குழந்தைங்க இதெல்லாம் சரியாக கவனிக்கல. நாடு பாட்டு இப்படின்னா தெரிஞ்சாரு. அந்த பாரதியார் பாட்டிலேயே நீங்கள் பாடிப்பீங்க. ரொம்ப புவர் ஃபேமிலி. அவர்கிட்ட பணம் மட்டும் நிறையா இருந்தால் இன்னும் நிறைய செஞ்சிருப்பாரு. நாட்டுக்காரர் அதுதான் நாடுகாரம் வீட்டில் வேலை செஞ்சாரா அப்படின்னா கேட்கக்கூடியதாக இருக்கும். அவருக்கு வந்து பல மொழி தெரியும், 6-7 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றது பாரதியார் படத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதனால அவரே பாடியிருக்காரு. ஞாபக மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். 6-7 லாங்குவேஜ் தெரிஞ்சு அதெல்லாம் புரிஞ்சு அதில் ஐக்கியமாகி இதுதான் பெஸ்ட், தி பெஸ்ட் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் உணவில் எது சிறந்தது. ஸ்வீட்டில் பல ரகம் இருக்குது. அந்த ஸ்வீட்டில் எது பெஸ்ட்னா சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அந்த மொழியை கற்று உணர்ந்து அறிஞ்சிக்கிட்டு அவர் சொன்னார் பாருங்க. தமிழ் மொழிக்கு அதை பைந்தமிழ், செந்தமிழ், மரத்தமிழ் எந்த தமிழ் வேணாலும் வச்சுங்க, அது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்தாரு. அந்த பாட்டிலே ஒன்று சொன்னார். எந்த அறிஞர் உலகளாக ஃபேமிலியோ அந்தனுடைய கவிதையை தமிழில் நம்ம தமிழாக்கம் செய்யணும். அப்படியே டிரான்ஸ்லேஷன் கூகுளுக்கு வந்துடுச்சு. கூகுள் லென்ஸில் வச்சா எந்த மொழியை நம்ம கேட்கணுமோ டிரான்ஸ்லேட் பண்ணி தருது. அப்போ அந்த வசதி இல்லை. அவரே சொல்லியிருக்காரு அந்த பாடலில், எந்த அறிஞர் நல்லா போனோம்னா தமிழில் சொல்லணும், தமிழ் வந்து உலக பார்க்கணும்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், வயசு வருஷா ரெண்டுத்தையும் செய்யணும்னு சொன்னாரு. ஆக இன்னொரு விஷயம், பெண்கள் புதுமை பெண்கள் புரட்சி பெண்களை பற்றி விடுதலைக்காக, பெண்கள் விடுதலைக்காக, நாட்டு விடுதலைக்காக பாடியிருக்காரு, பெண்கள் விடுதலைக்காக பாடியிருக்காரு. அந்த இப்போ புதுமை பெண்கள் வந்து புரட்சி பெண்களாக மாறிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு சொல்கிறதுக்கு. பேண்ட்டு, ஜீன்ஸு, லெக்கின்ஸு, ஹேர் ஸ்டைல்லாம் ஆம்பளை மாதிரி செய்யலாம், உண்மைதான். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் எதிர்பார்க்காத பாரதியார். ஆனால் நம்ம பெண்கள் ஒரு படி மேலே போயிட்டாங்க. புரட்சி புயல் அப்படின்னு பட்டத்தை வைகை புயல் மாதிரி தரலாம் போகுது. காரணம், பெண்களுக்கு இப்போ டிமாண்ட். எந்த மதத்திலையும் எந்த கேஸ்லையும் பெண்கள் பிறப்பு சதவீதம் கம்மி, ஆண்களுடைய பிறப்பு சதவீதம் அதிகம். அதனால் இப்போ ட்ரெண்ட் என்னாச்சு, நல்லா படித்தவன் ஐடி செக்டரில் வேலை செய்யறான், சகப்பா எம்ஜிஆர் மாதிரி தகவலாக இருப்பான்.
32 வயசானாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகல. காரணம் பெண் கிடைக்கல. பெண்கள் இப்போ கண்டிஷன் போறாங்க, தலையாச்சு ரெவல்யூஷன் புரட்சின்றது இதுதான். காலம் மாறும், ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா இப்போ பெண்கள் கண்டிஷன் போறாங்க. அப்பா அம்மாவை சிபிசியில் கொண்டு விட்ரு. சிபிசினா சீனியர் கம்யூனிட்டிஸ் செலக்ட் ஆகிற மாதிரி அங்கே கொண்டு விடு. 2 இது இந்தியாவில் வளர்ச்சி. என்னன்னா மேட்ரிமோனியல், பெண்கள் கம்மி ஆண்கள் அதிகனால மேட்ரிமோனியல் சக்ஸஸாக போகுது, நல்ல லாபம் வரும். அதே போல நம்ம சிபிசி 11 இருக்கு. அன்னைக்கு விளம்பரம் பார்த்தேன், இன்னொரு 10 வருதான். காரணம் என்ன? இந்த பெண்கள் தான். சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கு இந்தியாவில், லாபகரமாக இயங்குது, நோ லாஸ். அப்படின்னா இது சிபிசி மாடல்ல அதர் கம்பெனிஸும் வேதாந்தா அப்படின்னு நிறைய எல்லாம் வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல நானாங்கானி எல்லாம் சிறப்பாக இருக்கு. காரணம்னா பெண்கள். நம்ம ஆண்கள் என்ன பண்றாங்க? நம்மளால வாஷிங் மிஷினில் துணி போகலாம், நல்ல காலம் கையால் துவைக்கல, உடனே வாஷிங் மிஷினில் காய போகலாம், வச்சு வைக்கலாம், அயன் பண்ணலாம், குக்கருக்கு வந்து காய்கறி நறுக்கி தரலாம். நம்ம அம்மா என்ன பண்ணுது? குக்கரில் ஏற்றி இறக்கணும், இறக்கணும்னு கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுவோம், குக்கிங் டன், அவ்வளோதான் வேலை. மற்ற வேலைலாம் ஐயா நம்ம ஆள் தான் செய்கிறாரு. இதுக்கு மறுபடியும் பாரதியார் வரக்கூடாது, ஆண்கள் விடுதலைக்காக பார்க்கறது. அது ஒரு தனி கதை, அதை பற்றி பட்டிமன்றம் வைக்கலாம். நடுவராக ஒரு டம்மி பீஸை போடணும். ஏன்னா அடிவாங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாங்க. ஏன்னா தவறுலாம் ஆசிரியர் போட்டு சொல்லிட்டாருன்னா அவருக்கு தர்மடி விடும். அதனால அந்த மாதிரி தான் இருக்கு, அது போகணும். அதை பாரதியார் வந்து எந்த கோணத்தில் பார்த்தாலும் சிறப்பானது. என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம், சீக்கிரமாக செத்து போயிட்டாரு. அதுதான் ஒரு சாபக்கேடாக அமைஞ்சு போச்சு. மற்றபடி குறுகிய காலத்தில் யாருக்கும் பயப்படாம நம்ம ஆங்கிலேயர் அந்த காலத்தில் அவர் வந்து நம்ம ஆளு எம்ஜிஆர் மாதிரி பாண்டிச்சேரி போய் அங்கே தஞ்சை போனார். அவருக்கு அறிவு, நாட்டுக்கு அறிவு. இங்கே தான் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், செஞ்சார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா காந்தி, நிவேதிதா, ஐடி ரேங்க் தான். பாரதியார் பாட்டிலே பார்த்துட்டீங்க, ஸ்டாண்டர்ட்னா அவர் தலைநகராக இருப்பார், கீழே வரமாட்டார். காந்தி கூட ஒரு தடவை அப்பாயின்மெண்ட்டு, நாளைக்கு சேருணி அரங்கத்தில் சென்னையில் பெண்ணாம்பூச்சில் என்னுடைய உரை இருக்கு, வர முடியுமான்னு கேட்டால் காந்தி பக்குவமாக சொன்னார், நாளைக்கு முன்னேற்ற நாளைக்கு வச்சுக்கினா நோ நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காந்தியே வந்து எடுத்து பேசல. நீ வரலன்னா ஒன்றும் தேவையில்லை, நான் ப்ரொசீட் பண்ணதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம், ஒரு ஆற்றல், துணிச்சலாக நடப்பார். நிமிர்ந்த நடை, மேற்கொண்ட பார்வை அப்படின்னா அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னால முறுக்கி மீசை முண்டாசு கறி எல்லாம் ஞாபகம் வரும். அவர் நேர்மையாக இருந்ததுனால அந்த தளர்வான நடையே இல்லை. சாகும்போது கூட காலா இங்கே வாடா, உன்னை காலால் உதைப்பேன் போடா, ஏடா போடா வாடா அப்படின்றது தான் தைரியமாக பேசினாரு. ட்ரிபிள் கேனில் அவர் வாழ்ந்த வீட்டை அரசு வந்து நினைவில்லமாக வச்சிருக்கு. நாட்டுடைமையாக அவர் பாட்டெல்லாம் ஆகிட்டாங்க. இதை விட அவருக்கு சிறப்புன்னா நம்ம அடிக்கடி நினைவு நாள், பிறந்த நாள் மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லா நாளையும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தால் அவர் பாட்டை பாடி பாருங்க, கொஞ்சம் மனசு லேசானது மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணிக்கணும் அப்படின்னு பாரதியாரை பற்றி நிறைய பேசலாம். சீக்கிரம் ஒரு டைம் 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அதனால மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதுல என்ன சொல்றாருன்னா, எங்க தாய்க்கு வந்து, அதாவது நாட்டு தாய்னா எங்க தாய், அந்த நாட்டு தாய்க்கு வயசு கிடையாது. அவ எப்ப பிறந்தா, எப்ப வளர்ந்தா, எங்க பிறந்தா, அதெல்லாம் எந்த நிபுணர்களாலையும் சொல்ல முடியாது, ஆராய்ந்து கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த பாடலை நான் எடுத்த பாடல். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சுழலை வானங்களும், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சுழலை வானங்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், யாரும் வகுத்த கரிய பிராயத்தின் ஆயினுமே எங்கள் தாய், யாரும் வகுத்த கரிய பிராய
தேடுவாள் எங்கள் தாய். இந்த பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்று பயின்றேடுவாள் எங்கள் தாய். எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்புறம் ஒன்றுடையாள். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்புறம் ஒன்றுடையாள். இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். நாவினில் வேதமுடையவள் கையில் நலம் திகழ்வாளுடையாள். நாவினில் வேதமுடையவள் கையில் நலம் திகழ்வாளுடையாள். தன்னை மேவினர்க்கின்னருள் செய்பவள் தீயரை வீட்டிடு தோளுடையாள். தன்னை மேவினர்க்கின்னருள் செய்பவள் தன்னை வீட்டிடு தோளுடையாள். எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். ஒற்றை சடை மதி வைத்த துறவியை கை தொழுவாள் எங்கள் தாய். ஒற்றை சடை மதி வைத்த துறவியை கை தொழுவாள் எங்கள் தாய். கையில் ஒற்றை திகிரி கொண்டேழுலகாலும் ஒருவனையும் தொழுவாள். கையில் ஒத்த கீரி கொண்டு ஏழுலகாலும் ஒருவரையும் தொழுவாள். எங்கள் தாய் எங்கள் தாய். நல்லறம் நாடிய மன்னரை வாட்டி நயம் புரிவாள் எங்கள் தாய். நல்லறம் நாடிய மன்னரை வாட்டி நயம் புரிவாள் எங்கள் தாய். அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூந்திடுவாள். அவர் நல்லவராயினும் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூந்திடுவாள். எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். வெண்மை வளர்கிமை அச்சரம் தந்த வீரன் மகளாம் எங்கள் தாய். வெண்மை வளர்கிமை அச்சரம் தந்த வீரன் மகளாம் எங்கள் தாய். அவன் திம்பை மறையினும் தான் மறையால் நித்தம் சீரொருவாள் எங்கள் தாய். அவன் திம்பை மறையினும் தான் மறையால் நித்தம் சீரொருவாள் எங்கள் தாய். எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். பாரதியாரை பற்றி பேசும்போது ஆண் மக்களுக்கு ஒரு அவசியம் இப்பொழுது ஓரளவுக்கு வந்திருக்கிறது. இந்த பாரதியார் தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவே பெண்ணினத்தின் கன்சர்ன் பீப்புளோட மனைவிகள் கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டிய ஆசை. நாம் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராடணும், இறுதி வரை போராடணும், வெற்றி நடக்கும். இப்பொழுது மருதம் மாமி தொடங்க பாரதி பாட்டை பாடுகிறது. கண்ணினாய் வா 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 உருளி
இருந்திட வேண்டும் காரிய சித்தி உறுதி வேண்டும் காரிய சித்தி உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகமெங்கும் தென்பட வேண்டும் வன்மை நின்று வேண்டும் வன்மை நின்று வேண்டும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமறைந்தும் அமைந்தும் மறந்து பன்மொழி வாழியவே கடல் வைப்பம் தன் மனவீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் என்றும் என்றும் வாழியவே என்றும் என்றும் தமிழ் வாழியவே மொழி நீங்க தமிழ்மொழி துளங்கிட வைகமே தொல்லை வினைதுரு தொல்லை அகன்று கடக்க தமிழ் மொழியே தமிழ் மொழி தமிழ் வாழ்க தமிழ் மொழி மொழி வாழ்க வானம் அறிந்த தன்னுலகம் அறிந்து வளமொழி வாழியவே வானம் அறிந்திட தனத்தும் அறிந்தும் மலர்மொழி வாழியவே திறந்ததும் இந்நாடே இதை வந்தனே கூறி மனதில் ரேட்டியன் வாயுர வாழ்த்தேனோ வந்தே மாதரும் வந்தே மாதரும் எழுதி வணங்கேனோ வந்தே மாதரும் வந்தே மாதரும் எழுதி வணங்கேனோ வாழியது சவிவாழ்கின கவிகள் வாழிய பாரத வகிதிரு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். லைக் பண்ணுங்க